வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஜெயம் ரவி தான் ரொம்ப ஆசைப்பட்டார். ஓப்பனாக பேசிய ஆர்த்தி, ஓஹோ இப்படியும் நடந்திருக்கிறான். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியுடைய விவகாரத்து பிரச்சனை தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. பல்வேறு தரப்புகளிலிருந்து ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்துட்டு வராங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். நடிகை ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியை பிரிவதாக அறிவித்திருந்தார். இது தொடர்பாக நேற்று அவர் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டு உருக்கமாக பல விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். 15 வருடங்களுக்கு அந்யோன்யமாக வாழ்ந்து வந்த அவங்க இப்போது பிரிந்திருப்பதாக திரைத்துறையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று பலருமே புலன் விசாரணை தொடங்கியிருக்காங்க. ஜெயம் ரவி கல்லூரி படிக்கும் போதே ஆர்த்தியை காதலித்து 2009ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். பிரம்மாண்டமாக பல சிறப்பு விருந்தினர்களாக அந்த திருமணம் நடைபெற்றது. அவர்களுக்கு ஆரவ் ஆயன் என்ற 2 மகன்கள் இருக்காங்க. டிக் டிக் படத்தில் மூத்த மகன் ஆரவ் நடித்திருந்தார். ரவியும் ஆர்த்தியும் ஒருவர் மதித்தும் காதலை கொடுத்தும் வாழ்ந்தாங்க. ஆனால் கடந்த சில காலமாகவே அவர்களுக்கு பிரச்சனை ஒன்று பேச்சுக்கள் எழுந்து வந்தது. இப்படிப்பட்ட சூழலில் ஜெயம் ரவி தனது பிறந்தநாளை கொண்டாடுகிறாங்க. ஆனால் பலருக்குமே அதிர்ச்சி தரும் விதமாக நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. தனது மனைவி ஆர்த்தியை பிரிவதாக கனமான முடிவு எடுத்திருக்காங்களாம். முக்கியமாக தனக்கு நெருக்கமானவர்கள் நலன் கருதி திருமண வாழ்க்கையிலிருந்து விலகுவதாக முடிவெடுத்திருக்காங்களாம். இதன் காரணமாகவே யாருக்கும் அவர் எந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்று கேள்விகள் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ரவியின் மனைவி ஆர்த்தி இதுவரை மௌனமாக காத்து கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனது பெயருக்கு பின்னால் இருக்கும் ரவி பெயரையும் மேரேஜ் டு ரவி என்பதை நீக்கவில்லை. இதனால் மேற்கொண்ட பல சந்தேகங்களையும் ரசிகர்களிடையே திரைத்துறையினரும் கிளப்பி வருது. இதற்கிடையே இந்த பிரச்சனை ஆரம்ப புள்ளியே வந்தது ஜெயம் ரவியின் மாமியார் தான் என்று பலருமே பேட்டி கொடுத்து வராங்க. இந்த நிலையில் தான் நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் ஆர்த்தி இணைந்து கொடுத்த பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. அந்த பேட்டியில் பேசிய ஆர்த்தி, எனக்கு முதல் குழந்தை பிறக்கும்போது ரவி என்னுடன் தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் அந்த சமயத்தில் குழந்தை எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பிறந்து விட்டது. அப்போது அவர் எங்கேயும் காதல் படத்தின் ஷூட்டிங்குக்காக பார்சியில் இருந்திருக்காரு. எனவே ஆரவ் அப்பா அருகில் இல்லாததான் ரொம்ப பிறந்தான். கர்ப்பமாகத்தான் இருந்தபோது என்னை அருகில் இருந்து ரவி அப்படி பார்த்து கொண்டான். அப்பப்போ வாமிட் செய்யும்போது அதை கையில் ஏந்தி இரவில் நான் எழுந்து இதை சாப்பிட வேண்டும் போல இருக்கிறது என்று சொன்னால் அவரே எழுந்து வருவார். அதற்கான ஏற்பாடுகளையும் செய்வார். ரவி எப்படிப்பட்ட கணவர் என்பதற்கு மதிப்பெண் கொடுக்க சொன்னால் அவருக்கு நான் 100 மதிப்பெண்கள் மேல்தான் கொடுப்பேன் என்று அந்த பேட்டியில் ஜெயம் ரவியுடைய மனைவி பேசியது இணையதளத்தில் இப்போது அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரசிகர்கள் எல்லாமே ரொம்பவே மனம் உடைஞ்சு போயிருக்காங்க ஜெயம் ரவியுடைய ரசிகர்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.